ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது பாசிப்பருப்பு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாசிப்பருப்பு, அது வாணலியில் நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு கப் பாசிப்பருப்பு அளவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா மணம் வந்துட்டு பாசிப்பருப்பு வறுத்தது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஆற வைக்கலாம். இது ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நாங்கள் வறுத்து அதை ஆற வச்சு இப்போ மிக்சியில் போட போகிறோம். இப்போ 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு பவுடர் பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடலாம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போது நாங்கள் சர்க்கரை ஒரு கப் சம அளவுக்கு எடுத்த சர்க்கரையை நம்ம போட போகிறோம். நல்லா சர்க்கரையும் நல்லா மிங்கிள் ஆகும். ஏலக்காய் நுணுக்கியது இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிகிட்டே வருங்க. இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இப்போது நாங்கள் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்களா, அல்வா அழகாக வருது. சுவையான பாசிப்பருப்பு அல்வா தயார். வாங்க சாப்பிட்லாம்.